இப்போ வந்து கவர்மெண்ட்ல சரி, இப்போ ஜிசிசி கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் இப்போ எல்லாம் சேர்ந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் வந்து ஒரு பர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க நிறைய இடத்துல. அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அதாவது கருத்தடை மட்டும் செய்கிறது இல்லாமல் அவங்களுக்கு வேக்சினும் போட்டு திருப்பி எங்கேருந்து பிடிச்சிட்டு போனாங்களோ அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம், நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ என்ன புதுசாக ஒரு இஷ்யூவா என்னவா நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இப்போ எங்கள் ஏரியாவில் நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் ஒரு ரெஸ்க்யூவர், வாலண்டியர் அண்ட் ஃபீடரும் கூட. அதனால எங்கள் ஏரியாவில் எத்தனை டாக் இருக்குது, எந்தெந்த டாக் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா டெய்லி நம்ம சாப்பாடு வைக்கிறதுனால டாக்ஸுக்கும் நம்மள தெரியும். நமக்கும் எத்தனை டாக்ஸ் இருக்குது, எந்தெந்த டாக்ஸ் இருக்குங்கிறது தெரியும். இப்போ ஒரு 10, 15 நாளாக என்ன ஆகுதுன்னா, ஒரு புதுசாக ஒரு 5 டாக்ஸை வந்து ரீலொகேட் பண்ணியிருக்காங்க. வேறு ஏரியாலேருந்து எங்கள் ஏரியாவில் வந்து விட்ட மாதிரி. இது மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. எங்கள் ஏரியான்னு இல்லை, நிறைய இடத்துல அந்த தப்பு நடக்குது. சரியா? இப்போ இந்த இந்த மாதிரி பண்ணுறனால என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குக்கு இது புதுசு இல்லையா? வேறு ஏரியாலேருந்து இங்கே கொண்டாந்து விட்டுட்டாங்க ஈஸியா. ஒரு வண்டியிலையோ அதை கேட்ச் பண்ணி கொண்டாந்து வந்து என்ட்ரன்ஸில் ரோட்டுக்கிட்டேயோ எங்கேயாவது விட்டுருவாங்க. அது அங்கங்கே தெரிஞ்சது எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் புது ஏரியா, அது புரியாது. எங்கே இருக்கோங்கிற ஒரு பயம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்கும். அதுக்கு அப்படியே தட்டு தட்டு மாதிரி வந்துடுது. உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அந்த ஏரியாவிலே ஏற்கனவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க டாக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இவங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய சண்டை மாதிரி வருது. அந்த சண்டையில் என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே அங்கே வாழ்ந்துட்டு இருந்த நாய்க்கும் காயம் ஏற்படுது, புதுசாக வந்த நாய்க்கும் காயம் ஏற்படுது. இது வந்து பெரிய இஷ்யூவாக தான் போய்கிட்டு இருக்கு இப்போ. எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி நான் ரீலொகேட் பண்ணவே விட மாட்டேன். எங்கள் ஏரியாவில் உள்ள டாகை கொண்டு போய் வேற எங்கேயாவது விடுறதுக்கும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். கொண்டாந்து இங்கே தான் விடணும்னு சண்டை போட்டு விட வச்சு சொல்லிடுவேன். அந்த இடத்துல கொண்டாந்து விட்டுடுவாங்க. இப்போ வந்து புது ஏரியா, வேற ஏரியாவில் உள்ள டாக்ஸை வந்து ரீலொகேட் பண்ணி இப்போ எங்கள் தெருவில் விட்டுருக்காங்கன்னா, அப்போ அந்த புதுசாக வந்த நாய்களுக்கும் ஏற்கனவே அங்கே வாழ்ந்துகிட்டு இருந்த நாய்களுக்கும் அது ஒரு பெரிய சண்டையாகுது. ஏன்னா விடமாட்டாங்க. எந்த டாகுமே அவங்கவுங்க ஏரியாவுக்குள்ள இன்னொரு டாக்ஸ் வந்துச்சுன்னா அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அது எல்லா நாயுமே அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இந்த புதுசாக வந்த டாக்ஸுக்கு இந்த ஏரியா புதுசு இல்லையா, அதனால இப்போ வந்து ஒரு 10, 15 நாளாக அந்த டாக்குள்ளே சண்டை வர்றது, அதுகளுக்கேக்குள்ளேயே காயம் ஏற்படுறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் போய்கிட்டுருக்கு. இது சம்மந்தமாக நம்ம வந்து ஜிசிசி அனிமல் பர்த் கண்ட்ரோல் கண்ணம்மாப்பேட் பவுண்டில் ஃபோன் பண்ணி கேட்டால், டாக் கேச்சர்ஸ்டெல்லாம் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பண்ணலை மேடம், ஏன்னா நாங்கள் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி பண்ணவும் கூடாது, அப்படி பண்ணுனா எங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க, நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி கொண்டு யாராவது டீலோகேட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுருந்தாங்கன்னா, அது கழுத்தில் காலர் இருக்கும். அந்த காலரில் உள்ள அந்த டேக்கை, அந்த சிப்பை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எந்த ஏரியான்னு தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க. இப்போ என்னோட இது என்னென்னா, நம்ம ஏற்கனவே பழக்கப்பட்ட டாக்ஸ் இருக்கு இல்லையா, டெய்லி ஃபீட் பண்ணுறோம், அவங்க நம்மளை தெரியும், கூப்பிட்டாலே வந்துடுவாங்க, குழந்த மாதிரி வந்துடுவாங்க. டேய் இங்கே வாடா அப்படி கூப்பிட்டோம்னா ஓடி வந்துடுவான். அந்த மாதிரி உள்ள டாக்ஸுனால் நம்ம பார்த்து ஸ்கேன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வேலை முடிஞ்சிடும், தெரிஞ்சிடும் நமக்கு. ஏன்னா ஏற்கனவே இருந்த டாக் தானே, நமக்கு தெரியும். அந்த டாகை ஸ்கேன் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. இப்போ புதுசாக வந்த டாக்ஸ் என்னென்னா, ஏற்கனவே புது ஏரியாங்கிறது பயம், அங்கே இருந்த நாய்கள்லாம் துரத்துறது, கடிக்கிறது, அந்த சண்டை, அந்த பயம், இந்த மாதிரி இருக்கும்போது கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. கூப்பிட்டா பக்கத்தில் போனாலே ஓடுறாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி அக்ரெசிவ் ஆகிற மாதிரி அவங்களோட இதை வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ வந்து ஒரு வேளை சாப்பாடு போட்டு அவங்கள பழக்கிட்டு கொஞ்சம் பக்கத்தில் வர வச்சு பார்க்கலான்னா அவங்க வரவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பயம். ஏன் நாய்கள்லாம் துரத்தி துரத்தி அடிக்கிறது. ஏன்னா அவங்க கத்துறதை பார்த்துட்டு மக்கள்லாம் பயப்படுவாங்க தானே, இது நேச்சுரல் தான். அவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு மக்கள் பயப்படும் போது அதை விரட்டி விடுறது, கல்லை எடுத்து அடித்து விரட்டுறது பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படுது. அதனால் யார் கூப்பிட்டாலும் யாரையுமே நம்பாது. இப்போ நானே போய் சாப்பாடு வச்சுட்டு வான்னு கூப்பிட்டா கூட அது வராது, ஓடி போயிடும். அதை எப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்குறது இந்த சிப்புன்னு தெரியலை. இப்போ இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும் சொல்லுங்கள்? கவர்மெண்ட்டில் அந்த ஜிசிசி அந்த கண்ணம்மா போய்ட்டு அந்த ஏபிசி அந்த பவுண்டில் கேட்டால் அவங்க நாங்கள் இல்லைன்றாங்க. டாக் கேச்சர்ஸ் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்களும் எங்களுக்கு தெரியல, நாங்கள் இல்லை மேடம், நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியுங்கிறாங்க. ஸ்கேன் பண்ணுறது பாசிபிள் கிடையாது. புது டாக் என்ன அதை அலோவ் பண்ண மாட்டேங்குது, பக்கத்துலேயும் வர மாட்டேங்குது. அதுதான் இஷ்யூ. அதனால என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு ரீலொகேட் பண்ணாதீங்க. இதுக்காக தான் ரீலொகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. விலங்கின தன்னார்வலர்கள் அத்தனை பேரும் நாய்களை ரீலொகேட் பண்ணாதீங்க
அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இப்போ இப்போ 5 டாகை கொண்டாந்து விட்டுட்டாங்கல்ல, எந்தெந்த ஏரியான்னு தெரியல. ஒரே ஏரியாவில் இருந்த டாகா இல்லை வேறு வேறு ஏரியாலேருந்து கொண்டாந்து விட்டுட்டு போயிருக்காங்களான்னு தெரியாது. இப்போ கவர்மெண்ட் அதை செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாதுங்கிற பட்சத்தில் இது யார் செஞ்சுருப்பாங்கன்னா, யாராவது காசு கொடுத்து இந்த மாதிரி கொண்டு போய் விடுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட கொண்டாந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விட்டுருப்பாங்களா என்னன்னு தெரியலை. இதனால புதுசாக வந்த டாகுக்கும் பிரச்சனை, ஏற்கனவே இங்கே வாழ்ந்துட்டு இருந்த டாக்ஸ்க்கும் பிரச்சனை, மனுஷங்களுக்கும் பிரச்சனை, குழந்தைகளுக்கும் பிரச்சனை. இப்போ மனுஷங்க பண்ணுற அந்த தப்புனால எத்தனை பேருக்கு ப்ராப்ளம் வருது பாருங்கள். இப்போ லாஸ்ட்டில் இந்த நாய்க்கு என்னென்னா ஒரு பயத்துலேயோ ஒரு அக்ரெசிவ்லேயோ யாராவது அந்த பக்கம் போவே இல்லை, சரி கத்துதேன்னு சொல்லிட்டு அடிக்க போவே இல்லை, கடிக்க வந்ததுன்னா அது யார் மேலே அந்த ப்ராப்ளம் வரும் சொல்லுங்கள்? டாகை தான் சொல்லுவோம். கண்டிப்பாக அஸ் யூஷுவல் நம்ம டாகை தான் சொல்லுவோம் கடிச்சிருச்சு அப்படின்னு. இதில் முழுக்க முழுக்க மனுஷங்க பண்ணுற தப்பு எத்தனை பேருக்கு ப்ராப்ளம் ஆகுது பாருங்கள். அவங்க ஏரியாவில் டாக்ஸ் இருக்கக்கூடாது, பண்ணுறதுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக காசை கொடுத்து ஒரு ஏரியாவுக்கு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஒரு ஏரியாவில் கொண்டு போய் விட்டுறாங்க. அங்கே உள்ள ஏரியாவுக்கு போனால் அங்கே உள்ள டாக்ஸ் அதை அலோவ் பண்ணாது. அவ்வளோ இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அதனால் தயவு செஞ்சு ரீலோகேட் பண்ணாதீங்க. அது பண்ணவும் கூடாது. அது ஒரு சட்டப்படி குற்றம். எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இப்போ இப்போ புதுசாக வந்த டாக்ஸை இப்போ நம்ம திருப்பி எங்கே கொண்டு போய் விடுறேன்னு தெரியல. கார்ப்பரேஷனில் கேட்டால் அவங்க நாங்கள் இல்லைன்றாங்க. இப்போ யார் கொண்டு வந்து விட்டாங்கன்னு தெரியல. இப்போ என்ன பண்ண முடியும்? அவங்கவுங்க ஏரியாவில் உள்ள டாக்ஸுக்கு அவங்க சாப்பாடு போட்டாலோ இல்லை உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா ஜிசிசிங்க கார்ப்பரேஷன்லேயோ முனிசிபாலிட்டிலேயோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க கேட்ச் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பர்த் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வேக்சின் போட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டு வந்து விட்டுருவாங்க. மேக்ஸிமம் அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே அந்த டாக்ஸ் அக்ரெசிவ் குறைஞ்சி ரொம்ப காம் ஆகிடும். சாப்பிட்டா படுத்துரும், எந்த இஷ்யூஸ்மே இருக்காது. அதை பண்ணாமல் இந்த மாதிரி ரீலோகேட் பண்ணுறது ரொம்ப 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 தப்புங்க. செய்யக்கூடாது. அதை தான் நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம், ரீலோகேட் பண்ணாதீங்க. இப்போ ரீலோகேட் பண்ணுறனால உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ அந்த டாக்கை கொண்டாந்து விட்டுட்டிங்கன்னா வேற ஒரு டாக் வரும். இப்போ அதே டாக் அங்கே இருந்ததுன்னா இன்னொரு டாக் அவங்க ஏரியாக்குள்ளே அலோவ் பண்ணாது. இப்போ நீங்கள் கொண்டாந்து விட்டுட்டீங்க, உங்கள் ஏரியாவுக்கு வேறு டாக் வரும். இது நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எங்கள் ஏரியாவுக்கு வந்தால் கூட இப்போ பெரிய 10-15 நாள் இந்த டாகுகள் கூட சண்டை வருது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியலை. நாங்கள் தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேருக்கு ஒரு மெயிலும் போட்டிருக்கேன். டாக் கேச்சர்ஸ் இவங்கள்ட்ட எல்லாம் கூட பேசியிருக்கேன். பார்ப்போம், 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பண்ணணும். இப்போ எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, தயவு செஞ்சு ரீலோகேட் பண்ணிட்டா நம்ம ஏரியாவில் டாக் நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சி காசு கொடுத்து இன்னொரு ஏரியாவில் கொண்டு போய் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டா ஒரு தீர்வு கிடச்சிரும், அதனால உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும்னு நினச்சிங்கன்னா அது பெரிய முட்டாள்தனங்க. அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் ஒன்றுமே கிடையாது. அது செய்யவும் கூடாது. அது சட்டப்படி குற்றம். தயவு செஞ்சு ரீலோகேட் பண்ணாதீங்க. அவங்கவுங்க ஏரியாவில் டாகுக்கு அவங்கவுங்க முனிசிபாலிட்டிலேயோ கார்ப்பரேஷன்லேயோ வர சொல்லி அனிமல் பர்த் கண்ட்ரோல் வேக்சினேட் போட்டு அதே தெருவிலே விட்டுற சொல்லிடுங்க. அவங்க ஆயுசு ரொம்ப கம்மி, 10 வருஷம். அதாவது ஆரோக்கியமாக இருந்தால் 15 வருஷம். இப்போ எந்த டாகுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்கிது? அவ்வளோ வருஷம்லாம் இருக்காது. அவங்க ஆயுசு இருக்கிற வரைக்கும் அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணி வேக்சின் போட்டாங்கன்னா அங்கே இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு வாழ்ந்துட்டு இறந்து போயிடும். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. டாக்ஸை ரீலோகேட் பண்ணுறதை தயவு செஞ்சு நிறுத்துங்க, செய்யாதீங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது விட்டிங்கன்னா அது அந்த டாகுக்கும் பிரச்சனை, ஏற்கனவே இருந்த டாக்ஸுக்கும் பிரச்சனை, அங்கே இருக்கிற மக்களுக்கும் பிரச்சனை, குழந்தைங்களுக்கும் பிரச்சனை. அதனால் ரீலோகேட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்காதீங்க. மனிதர்கள் பிரச்சனையை ஏற்படுத்தி உருவாக்கிட்டு லாஸ்ட்டாக நாய்கள் மேலே பழி போடுறது எந்த வகையில் நியாயம்னு தெரியலை. அதனால் தயவு செஞ்சு ரீலோகேட் பண்ணுறது எதுன்னு தெரியலை. அந்த ஃபோட்டோஸ் எடுக்க முடியலை, ஓடுறாங்களா, நல்லா வீடியோ கேட்ச் பண்ண முடியலை. நாளைக்கு வீடியோ எடுத்தேன்னா அதையும் அப்லோட் பண்ணுறேன். எந்தெந்த டாகுன்னு தெரியலை. முடிஞ்சால் அந்த சிப்பை ஸ்கேன் பண்ண ட்ரை பண்ணணும், பார்க்கலாம். அதனால் தயவு செஞ்சு என்னோடய ஒரே ரெக்வெஸ்ட்டு, எந்த தெருவாக இருந்தாலும் உங்கள் தெருவில் உள்ள நாய்களுக்கு அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வேக்சின் போடுறதுக்கும் கவர்மெண்ட் மூலமாக ஏற்பாடு பண்ணுங்கள். இல்லைனா வாலண்டியர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணி செய்யுங்க. திருப்பி உங்கள் ஏரியாலே கொஞ்சம் விட சொல்லிடுங்க. தயவு செஞ்சு ரீலோகேட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்காதீங்க. அதுதான் சொல்கிறேன். தேங்க்யூ.